சிவகார்த்தி ஒரு ஆக்டர் தானப்பா. மான் கராத்தே அந்த காலத்தில் நடிச்சு நீ ஃபைனான்ஸ் பண்ற, எதுக்கு சூரிய வச்சு எடுத்த? சூரி உண்மையிலே கேரக்டரா வாழ்ந்துட்டாரு. இப்போ முகபாவனன்னு ஒண்ணு இருக்குது. இந்த மேடம் வந்து தனியா உக்காந்தாங்கன்னா ஒண்ணு எதுனா லவ்ல தோல்வியா இருக்கணும். அது பேரண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சா பேய் பூச்சின்னு சொல்லுவாங்க. கிராமத்துல, சிட்டில இல்லம்மா கோச்சிக்காத, சிட்டில வந்து இப்படி கேட்பாங்க, யாரடி நச்சின்னு இருக்கிற, ஏன் சாப்பிட மாட்டேன்ற, ஏன் குழப்பமா இருக்கிற, டிவியே பார்த்துன்னு இருக்கிறேன். ஆனா கிராமத்துல என்ன தಮ್ಮ செய்வாங்க, பேய் பூச்சின்னு தான் சொல்லுவாங்க. தென் மாவட்டத்துல மோஸ்ட்லி நடக்கிறது. சில படம்லாம் வந்து 1.5 hours கொடுத்துருப்பாங்க. சாங்ஸ் இல்லையேன்னு ஒரு சாங்கை போட்டு ஸ்பாய்லர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சாங் இல்லாத பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த்து. இப்போ கொட்டுக்காளி ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். ஸோ படம் தரமாக இருக்குது. கொட்டுக்காளினா மதுரை சைடில் என்ன நினைப்போன்னா ஒரு அடங்காத ஒரு பொண்ணு, அதாவது நம்ம ஊர்லலாம் பஜாரி அந்த மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி மதுரையில் வந்து கொட்டுக்காளினா அந்த பொண்ணை அடக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு குடும்பமாக சேர்ந்து அந்த பொண்ணை வந்து அடக்க நினைக்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட கேட்காம அந்த பொண்ணுக்கு இதுதான் அப்படின்ட்டு இவங்களாம் முடிவு பண்ணி அந்த பொண்ணை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அதுக்கு ஒரு கோயில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ விதமா நான் சொல்ல வரேன், நீ பரோட்டா நீ தின்னாத, நீ பரோட்டாவே நீ தின்றாத. கேரக்டரா இருந்து ஃபுல் மில்ஸ் அடி. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மக்களுடைய டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நான் மக்கள்கிட்ட எப்படி நடிக்கணும்னு தெரிஞ்சுக்கினேன். தென் மாவட்ட ஆளாச்சு, நீ சும்மா ஆளா, நீ தெரிஞ்சுதானே நடிச்சுக்கிற. கிராமத்துல கதை மருந்து வைக்கிறது, கோழி அறுக்கிறதுலாம் உனக்கு தானே தெரியும். அப்போ இயல்பா தானே வரும் அந்த ஆக்டிங்கு, நடிப்பை. நான் நினைக்கிறேன் வினோத் கொஞ்சமா தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. யாரு வினோத் கொஞ்சமா தான் சொல்லி கொடுத்துருப்பாரு டைரக்டர். ஆனா தத்துரமாவே நடிச்சுக்கிறாரு சூரி, அவ்வளவுதான் சொல்லுவேன். இன்னொன்று வந்து காஸ்டிங் செலெக்ஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம் இதை. என்னென்னா அந்த வில்லேஜில் வர சீன்ஸ்லாம் வந்து ட்ராவலிங் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும், ஒரு ரைடாக போகிற சீனாக இருக்கட்டும், பைக் கான்வர்சேஷனாக இருக்கட்டும், ஃப்ளீக்குள்ள கான்வர்சேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எங்கேஜிங்காக இருந்தது. ஸ்லோவாக போகிற மூவியை வந்து எங்கேஜிங்காக கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணாங்க, ஒரு சேவல் இருக்கும், குழந்தைய செல்லமாக வளர்ப்பாங்க, எல்லாம் கோதுமை கீதுமை எல்லாம் போட்டு குஸ்டியா வளர்த்து. அது எதுக்கு தேவைப்படுனா நேர்த்தி கடன் சொல்லுவாங்க, கரெக்டா? குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துன்னு போகும். அதை உஷாரா எடுத்துன்னு வந்துக்கிறாரு வினோத். அங்கதான் இருக்குது ட்விஸ்ட். வில்லேஜ் சைடில் என்ன நடக்குது, இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்றது அந்த படத்தில் வந்து தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துக்கு போகிறா, அந்த இடத்துல வந்து ஒருத்தனை விரும்புகிறா. அதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக காமிக்கல. அந்த மாதிரி ஒருத்தனை விரும்புகிற வந்து மாமே வந்து அந்த பொண்ணை நினச்சி தூரமாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு. இந்த பொண்ணை நம்பி இன்னொரு இடத்துல வேலை பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த பையனை விரும்புகிறேன்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து இந்த பொண்ணுக்கு மை வச்சிருப்பான் சம்திங். அந்த மாதிரி இவங்களாம் முடிவு பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுதான் ஒரு கதையே. ஒரு 1.5 மணி நேரம் படம். லேகுன்னு இல்லாமல், அது லேகுன்னு பார்க்காம படம் ஸ்டார்டிங்லேயே ஸ்லோவாக தான் போகும். ஸோ ஒரு பெரிய கதை கிடையாது, டைலாக் அவ்வளோ பெருசாக கிடையாது. லைவ் மியூசிக்கில், பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நம்மளை ஆடியன்ஸ் வந்து லைவாக படத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது படம். சூரி வந்து அடுத்தடுத்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா? இப்போ ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்த சூரி உங்களுக்கு பெட்டராக தோணுதா? இப்போ ஹீரோவானதுக்கப்புறம் இருக்க சூரிய எனக்கு பர்சனலாக இது மாதிரி மூவி, இந்த விடுதலை பிடிச்சிருந்தது, கர்ணன் பிடிச்சிருந்தது, நெக்ஸ்ட் இந்த மூவி பிடிச்சிருக்கு. அப்போ வந்து காமெடி பண்ணுறதோட எனக்கு அவர் ஸ்ட்ரென்த்தில் ஒர்க் பண்ணா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தடுத்து அவர் ஹீரோவாக நடித்தா பெட்டராக இருக்கும். இருக்கும். இல்லை காமெடி மூவிஸாக அவர் விடவானா, அது ஒரு மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும். பட் ஆனால் என்ன, இது இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த படத்தில் இருந்த மற்ற கதாபாத்திரங்கள்லாம் உங்களுக்கு என்ன அவ்வளோ க்ளோஸாக இருக்கும்? ஸோ 1.5 மணி நேரத்தில், அதான் 1.5 மணி நேரம் சில பேர் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ பெரிய கதையே கிடையாது, ஒரு 1/2 மணி நேரத்துலேயே எடுத்துருக்கலாம் அப்படின்னு இருக்கும். படம் வந்து லேகுன்னு பார்க்க ஒரு 20 minutes 30 minutes உட்காந்தோம்னாவே படம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ ஸ்லோவாக போகும் போதே அந்த லைவில் இருக்க அங்கே சுற்றி இருக்க என்ன மியூசிக்கோ, இப்போ நான் பேசுகிறேன்னா நம்ம சுற்றி இருக்க சரௌண்டிங் மியூசிக் தான் கேட்கும். அந்த மியூசிக்கை வச்சு லைவில் கொண்டு போயிருக்காங்க உள்ள. ஸோ ஒரு பெரிய கதை கிடையாது. அந்த பொண்ணு ஒருத்தனை விரும்பும் போது அந்த பொண்ணை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட இருக்கிற கோஆர்டெக்ஸ்லாம் பயமாக அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையனாக இருக்கட்டும், அவன் வந்து என்னென்னா சாப்பிட்டு ரெஸ்ட் போவான். அதை கூட வந்து அந்த வில்லேஜ் சப்ஜெக்டை வந்து கோயின்சைட் பண்ணி நல்லா இப்போ வந்து தண்ணி குடிக்கிற சீனாக இருக்கட்டும், அந்த வில்லேஜில் வந்து அந்த பேய் பிடிக்க, நான் ஃபுல்லாக ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. அதனால் வந்து அந்த சீன்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு பெயின் கோத்ரூ பண்ணுறான்னா அது நேரில் பார்க்க சொல்ல நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அதை கேட்க சொல்ல புரியாது. அது படம் பார்க்க சொல்ல இன்னும் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ண முடியும். அது கேர்ள்ஸ் வந்து முக்கியமாக என்ன கோத்ரூ பண்ணுறாங்க ஃபேமிலி லைஃப்பில், அப்புறம் லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில், இதை தான் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஆடியன்ஸ் கிட்டேயே வந்து கீயை கொடுத்தது வந்து பெட்டராக இருக்குது. நிறைய படம் வாழை அடுத்து போகிறோம். வாழையும் பயங்கரமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. வாழை அடுத்து போகிறோம். அடுத்த ஷோ வாழை தான். வாழை இது நல்லா இருக்குது. 2 படமும் வில்லேஜ் சைடு தானே. ஸோ சிட்டியில் இருக்கவங்க நிறைய பேர்த்துக்கு அங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. இனிமேல் அங்கே நடக்குது, இங்கே வேறு மாதிரி நடக்கும். இங்கே வந்து ஃபினான்ஷியலாக பார்ப்பாங்க, நீ ஸ்டேட்டஸில் ஓகேவா, நான் ஓகேவா. அது சிட்டியில் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பார்ப்பாங்க. இங்கே கேஸ்ட் இருக்காது,
ஸ்டேட்டஸ் இருக்கும், ஸ்டேட்டஸ் வச்சு படம் இருக்குது, அங்கே கேஸ்ட் வச்சுருக்கு, அவ்வளோதான். ஒரு ஆட்டோ பிஜிஎம் கிடையாது, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் கிடையாது, இளையராஜா மியூசிக்கும் கிடையாது, ஜிவி பிரகாஷ் மியூசிக்கும் கிடையாது. இருக்கப்பட்ட மியூசிக் டைரக்டர் எல்லாருமே சொல்றேன், யாருமே இல்லாம ஒரு ஆட்டோ சவுண்டு சீட்டு உட்காந்து நான் போற மாதிரி தான் இருக்கு அந்த ஃபீலிங். உண்மையிலேயே ஆட்டோ டிரைவர் உண்மையான ஆட்டோ டிரைவராக தான் இருக்கணும். ஏன்னா ஸ்டார்ட் ஆகலைன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு. அந்த கயிறை போட்டு பின்னாடி இழுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா அந்த ஆட்டோவை? மோட்டர்லாம் இழுப்பாங்க, அது மாதிரி எழுதுறா தத்துருவமான ஆட்டோ டிரைவர் நினைக்கிறேன். வேற என்ன? தங்கச்சியும் சரி, அவங்க அப்பா எல்லாரும் சரி, அவங்க மாமனுக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்துருக்காங்க. அதாவது முறை பொண்ணுக்காக அந்த மாமன் சரி, குடும்பம் சரி, எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஈடுபாடாக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. படம்லாம் இருக்குது. அதாவது கமர்ஷியலாக எல்லாமே ஒரு ஆர்ட் ரீதியாக பார்த்தோம்னா படம் எதிர்பார்க்கலாம். இங்கே வந்து நீ பணக்காரன் நான் பணக்காரனா ஸ்டேட்டஸில் செட்டில்டான்னு பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு விரும்புகிறான்னா செட்டில்டான் சிட்டியில் பார்ப்பாங்க. இதே அங்கேயா இருந்தால் கேஸ்ட்டை பார்ப்பாங்க. ஸோ படம் எதிர்பார்க்கலாம், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.